மேகா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த செல்லம்மா கதைய முடிச்சாச்சு. இனிமே செல்லம்மா தொல்லையே இருக்காது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானாவே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா பாட்டி கேட்குறாங்க, "என்ன மேகா ரொம்ப சந்தோஷமா இருக்க? உன்னோட ஃபேஸ்லாம் பிரைட்டா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மேகா சொல்றாங்க, "அந்த செல்லம்மா இனிமே உயிரோட வரவே மாட்டா." அப்படின்னு சொல்றாங்க. "என்ன ஏன் இப்படி திடீர்னு சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "இல்ல இவ்வளோ நேரம் ஆச்சுல்ல, அவளுக்கு ஒண்ணு ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு பாலத்துல விழுந்திருக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்றாங்க. "அதெல்லாம் நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கும்பிடுற தெய்வம் எல்லாமே எனக்கு நல்லதாவே செய்யும்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "நீ வேணா பழனிக்கு போயிட்டு வா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டோன்னே அவர் சொல்றாரு, "ஐயோ எனக்கு எதுக்கு இப்படி? எல்லாமே நல்லபடியா நடந்தா ரொம்ப சந்தோஷம் தான்." அப்படின்னு சொல்றாரு. மேகா ரொம்ப சந்தோஷமா ரூம்குள்ள போறாங்க. தானாவே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா ஃபோன் வருது. அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. "யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல நாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுறோம். சரவணன் அவருக்கு ரொம்ப ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ரொம்ப எமர்ஜென்சியா இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவரோட ஃபோன்லேருந்து உங்கள் நம்பரை நாங்கள் எடுத்தோம்." அப்படின்னு சொல்கிறாங்க. "எந்த ஹாஸ்பிட்டல்?" அப்படின்னு கேட்டுட்டு உடனே ஓடி வராங்க மேகா. ஐயோ அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வரும்போது ஸ்டெப்ஸில் கீழே விழுந்துட்டாங்க. எழுந்துக்கிறாங்க. எழுந்து ஓடி வராங்க. "கடவுளே அப்பாவுக்கு எதுவுமே ஆயிருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே வராங்க காரில். அப்போ நினச்சி பார்க்குறாங்க. அப்போ சரவணனுக்கு பர்த்டே கொண்டாடினது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து இன்னும் பயங்கரமாக அழுதுகிட்டே வராங்க. ஹாஸ்பிட்டல் உள்ள வந்துட்டாங்க. வந்துட்ட உடனே ரிசப்ஷனில் கேட்குறாங்க, "இங்கே சரவணன் அட்மிட் பண்ணியிருக்கீங்களா?" "அப்படியா? ஆமாம் இருக்காங்க. அங்கே தான் போய் பாருங்க." அப்போ மேகா உள்ள ரூம்ல போறதுக்கு ட்ரை பண்றாங்க. அங்க இருக்க நர்ஸ் சொல்றாங்க, "உள்ள போக்கூடாது எமர்ஜென்சி ரூம்க்குள்ள" அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ! உள்ள இருக்க வரை வேற யாரும் இல்ல. என்னோட அப்பா, என்னோட சொந்த அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்றாங்க. அப்ப டாக்டர் வராங்க. "என்னம்மா இங்க வந்து நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. "இல்ல, உள்ள எங்க அப்பா எமர்ஜென்சில இருக்காரு. என்ன பார்க்கவே விட மாட்றாங்க." "அவரா? சரி எல்லாமே சரியாயிடும். நீங்க உள்ள போய் பாருங்க போங்க" அப்படின்னு சொல்றாரு. உள்ள போறாங்க மேகா. போயிட்டு அப்பா கரெக்ட்டா சரவணன் நிக்கிறாரு. அவங்க தம்பி எல்லாருமே அங்க தான் நின்னுட்டு இருக்காங்க. உள்ள போனோனே, "என்னப்பா நீங்க நல்லா தான் இருக்கீங்களா? என்ன ஆச்சுப்பா? சொல்லுங்கப்பா." அப்படின்னு சொல்லிட்டு மேகா கேட்குறாங்க. ஆனா சரவணன் எதுவுமே பேசல. "நீங்க எதுக்காகப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க? எதுக்காக எனக்கு எமர்ஜென்சின்னு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க? என்னப்பா இங்க நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு மேகா கேட்குறாங்க. அப்ப கூட சரவணன் எதுவுமே பேசல. அப்படியே அமைதியா நிக்கிறாரு. அப்ப செல்லம்மா வராங்க. அப்படியே கிளாப் பண்றாங்க. "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தோனே மேகா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்ன செல்லம்மா உயிரோட வந்திருக்கா? என்ன நான் செத்துட்டேன்னு நினைச்சியா? இப்படி உயிரோட வந்திருக்கான் பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்றாங்க. மேகா அப்படியே சுத்தி பார்க்குறாங்க. பார்த்தோனே அப்படியே சித்து வராரு பின்னாடியே. "என்ன எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? உங்க அப்பாவா சரவணன்?" அப்படின்னு சொல்லிட்டு சித்துவும் கேட்குறாரு. "ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேகா நிக்கிறாங்க. பின்னாடியே மகேந்திரன் வராரு. அடுத்து லக்ஷ்மி எல்லாருமே வராங்க. அவங்கலாம் பார்க்கும்போது மேகா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "ஐய்யய்யோ! எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன சரவணன் தான் உங்க அப்பாவா?" அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் கேட்குறாரு. "எவ்ளோ தைரியம் தான் என் பொண்ண நீ வந்துட்டு சாகடிக்கணும்னு நினைப்ப? உனக்கு ரொம்ப ஆனா சொத்தையும் வாங்கிட்ட, கடைசியில என் பொண்ணையும் சாகடிக்க பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் பயங்கரமா கோவப்படுறாரு. லக்ஷ்மி அப்படியே அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு சொல்றாங்க, "எவ்ளோ தைரியம் தான் செல்லம்மாவ கொலை பண்றதுக்கு ஆள்லாம் அனுப்பியிருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. "அப்ப இவ்ளோ நாளா உனக்கு தெரியும் சரவணன் தான் அப்பான்னு. ஆனா எங்ககிட்ட நீ மறைச்சிருக்க இல்ல? எவ்ளோ தைரியம் உனக்கு? அடச்சி வாய மூடு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. லக்ஷ்மி, "எவ்ளோ எவ்ளோ உனக்கு எவ்ளோ கெட்ட புத்தி இல்ல உனக்கு? நீலாம் திருந்தவே மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. நடந்த எல்லா உண்மையும் எல்லாருமே கேட்டுட்டாங்க. மகேந்திரன் சரவணன பிடிச்சு கேட்குறாரு, "எவ்ளோ தைரியம் இருந்தா, அப்போ என் பொண்ணையும் நீ கொலை பண்ணணும்னு தான் நீயும் பார்த்துருக்க. என் பொண்ண கொலை பண்றதுக்கு ஆள் வேற நீ ரெடி பண்ணுவியா?" அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரனையும் அடிக்கிறாரு. பயங்கரமா கோவப்படுறாரு. அப்ப மேகாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே பார்க்குறாங்க. எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. எதுவுமே பேசவே இல்ல. அப்படியே